தக் லைஃப் ஸ்பாய்லர்ஸ் இல்லாம ஸ்பாட் ரிவ்யூ வந்து சொல்றேன். Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி போகுதுன்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் நமக்கு வந்து ரிவீல் பண்ணுறாங்க. யார் யார் வந்து என்னென்ன கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃபில் முழுக்க மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிடுறாங்க. முக்கியமாக ஏஆர் ரஹ்மான் சாருடைய அந்த பிஜிஎம்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வருதோ அங்கே நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஒரு மியூசிக் டைரக்டர் எங்கே வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு தெரியாமையே நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது, நமக்கு தெரியாமே நம்மளை வந்து அப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறது தான் இங்கே வழக்கம் போல் ஏஆர் ரஹ்மான் சார் அதை வந்து பண்ணியிருக்கிறாரு. எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார். ஸோ ரொம்ப காலங்களாக வந்து அவரும் வந்து அவங்களுடைய காம்போவில் வந்து ஒவ்வொரு படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் தன்னுடைய எப்படி கட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு அந்த ஒரு இதுக்கு ஃபீல் கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து ரவி கே சந்திரன் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி, மணிரத்னம் சார்கிட்ட அவர் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் அவருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் தெரியல. அவர்கிட்ட பேசினா வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். முக்கியமாக ஒரு ஷார்ட்லாம் வரும், நேச்சுரல் லைட் வச்சு பண்ணாங்களா என்ன அப்படின்றது தெரியல. அண்ட் முக்கியமாக ஒரு கார் ஃபைட் சீன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 சீன் வரும். ஸோ அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சினிமாட்டோகிராஃபியாக எவ்வளோ ஒர்க்காக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். மொத்தமாக அந்த படம் பார்க்கும்போது மற்றவங்களாம் படம் எடுக்கிறாங்க, அது எப்படி நீங்கள் மட்டும் படம் எடுக்கும்போது எப்படி இந்த மாதிரிலாம் இருக்குது விசுவலா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்கணுன்ற மாதிரி இருக்கும். அண்ட் மெயினாக வந்து கமல் சாரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸில் எங்கெங்கெல்லாம் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதாவது அந்த கிளைமேக்ஸ் டைமில் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக மட்டுமே சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவார். அது அவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது இருந்தது. செகண்ட் ஹாஃபில் நம்ம சொன்ன மாதிரி ட்ரெய்லரில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ்லேயே அந்த சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கலாம். அது நீங்கள் படத்தை பார்க்கும்போது இது எதுக்காக அப்படின்றது தெரியும். எஸ்டிஆர் ஃபேன்ஸ் ஆக்சுவலாக வந்து 90s கிட்ஸுக்கு வந்து தெரியும் எஸ்டிஆரை வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. எஸ்டிஆருடைய எரா அகைன் ஸ்டார்ட் ஆயிருச்சு வித் பீக்ல அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அடுத்தடுத்த படங்களில் வந்து நமக்கு வந்து நிறைய அப்டேட் வந்து தெரியும். ஸோ இந்த தக் லைஃப்க்கு அப்புறமா எஸ்டிஆருக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். எஸ்டிஆரோட ஆக்டிங்கில் நம்ம வந்து அங்கங்க இடங்கள்ல கமல் சார், எஸ்டிஆர், ஸோ 2 பேர் இருக்கிறாங்கன்னு நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா. அதை எங்கேயுமே வந்து இவருப்பா அவருப்பா அப்படின்னு எங்கேயுமே அந்த ஃபீல் பண்ணிக்கல. அமரனா ரொம்ப அழகா வந்து நம்மளை வந்து செம்மையான ஒரு ஃபீல் வந்து கொடுக்க வச்சிருக்கிறாரு. அண்ட் மெயினாக வந்து 2 பேரும் ஃபைட் பண்ணுற சீன்ஸ் தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது தியேட்டரில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் கமல் சாருடைய ஆக்டிங் வந்து பேசியிருப்போம். முக்கியமாக அபிராமி மேம் வந்து விருமாண்டிக்கு அப்புறமா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்டேஜ்லேயே, எனக்கு வந்து இது செம்மையான ஒரு படமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அவங்க நினச்ச மாதிரியே அவங்களுக்கு கடைசியில் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹோப் இருக்குது. ஸோ சுகர் பேபி சாங்கை வந்து எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி படத்தில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. அண்ட் வந்து த்ரிஷா மேம் எப்படி இன்னும் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி இந்த படத்தில் வந்து ரவி கே சந்திரன் சினிமாட்டோகிராஃபர் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. த்ரிஷா மேமை மறுபடியும் இந்த விடிவிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஏன் இப்படி நடக்குது எஸ்டிஆர் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். படம் பார்த்தவங்களுக்கு இது வந்து கன்ஃபார்மாக புரியும். அண்ட் மெயினாக வந்து ஐஸ்வர்யா லட்சுமியாக இருக்கட்டும், ஸோ அசோக் செல்வனாக இருக்கும், பக்ஸாக இருக்கட்டும், நாசர் சாராக இருக்கட்டும், முக்கியமாக ஜோஜு ஜார்ஜா இருக்கட்டும், அவங்க கேரக்டரில் தன்னால் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை சிறப்பாக சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்கன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, செகண்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நமக்கு வந்து ஒரு டீசெண்டான நமக்கு வந்து அந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்ப்போம் நம்ம என்ன நடக்க போகுது, அந்த ஃபைட் சீன் எப்படா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம காத்துட்டு இருப்போம். அங்கே தான் வந்து ட்விஸ்ட் வச்சாங்க. ஸோ அவங்க எப்படி ரிலேட் பண்ணுறாங்க, எங்கெங்கே வந்து துரோகம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படமாக இருக்குது. நம்ம கம்பேரிட்டிவ்ல வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான், நாயகன். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களை பார்த்துட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து இந்த படத்தில் நான் எதிர்பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து இப்படி நான் எதிர்பார்த்தனே, நோ எதிர்பார்ப்பு. வாங்க கமல் சாரை பாருங்க, எஸ்டிஆரை பாருங்க, மற்ற ஆக்டர்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு படம் வந்து எந்த ஆக்டரும் வந்து கமல் சாரும் ஒத்துக்கிட்ட பெரிய விஷயம். அதே மாதிரி எஸ்டிஆர் வந்து இப்ப இருக்கிற டைம்ல பீக் டைம்ல அது ஒத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி காம்போ நமக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஸோ தாராளமா படத்துக்கு வந்துட்டு கமல் சார், எஸ்டிஆர் அண்ட் வந்து அசோக் செல்வன், பக்ஸ், ஜோஜு ஜார்ஜ் அண்ட் மணிரத்னம் சார், ஸோ அவங்களுக்காக இந்த படத்தை நம்ம தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஒரு கூட்டணி வந்து தொடர்ந்துருக்கு.
தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீல் கிடைச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. நிறையா பேர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஒரு சினிமா ஃபேனாக இதை பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வழக்கம் போல் மணிரத்னம் சார் ரைட்டிங்லேயே வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவார்ல, அது எல்லாமே ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நோ எதிர்பார்ப்பு இல்லாமல் படத்தை வந்து பாருங்கள். நன்றி. படம் ஓகே, மிட் தான், நல்லா இருந்துச்சு. இல்ல ஒரு கதாநாயகன் நடிச்சாலே வேற மாதிரி இருக்கும். இதுல 2 கதாநாயகன் மணிரத்னம் எப்படி இருக்கு? எல்லாம் ஓகே தான், ஆனா எஸ்டிஆர் செத்தது மட்டும் தாங்க முடியல. கட்சியா இருந்தாரோ? ஆமா. கமலுடைய நடிப்பு எப்படி? அது எப்பயும் போல அவர் சாப்பிட்டுருவாரு எல்லாத்தையும். மியூசிக் ஓகே, நல்லா இருந்துச்சு. இது ஃபைட் நல்லா இருந்துச்சு, ஃபைட்டும் நல்லா இருந்துச்சு. சிம்புவோட சாங்ஸ் எப்படி? நல்லா இருந்துச்சு. ஒரு படம் எப்ப ஒரு வாட்டி பார்க்கலாமா எத்தனை தடவை பார்க்கலாம்? ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் சிம்பு ஃபேனுங்க, எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். சிம்புவை பார்க்கணும்னு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து சிம்பு எல்லா ஆங்கிலையும் நல்லா காட்டியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்பேஸ் இருக்கு சிம்புக்கு படத்துல, அதனால ஹாப்பி. ஆஸ் எ சிம்பு ஃபேன் ஹாப்பி. சிம்பு படமே இல்லன்றாங்க. சிம்பு படம் இல்லன்னு சொன்னாங்களா? உள்ள போய் பாத்துவாங்க. சாங்ஸ் எல்லாம் எப்படி மேடம்? சாங்ஸ் பெருசா வரலங்க, ஃபுல்லா எந்த சாங்கும் வரல. பிகாஸ் படம் மோஸ்டா ஃபோக்கஸ்ட் ஆன் அதர் திங்ஸ். தக்குங்கறனால இட்ஸ் நாட். மியூசிக் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. பட் எல்லாமே பாதி தான் வரும். பாட்டு எதுவும் ஃபுல்லா வராது படத்துல. பாட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி படத்துக்கு போக கூடாது. ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு டெப்தா வந்து கொடுக்கல. கதை இன்னும் பயங்கரமா பண்ணிருக்கலாம். இன்னும் பயங்கரமா பண்ணுமா? செமையா பண்ணிருக்காருங்க, போய் பாருங்க. தலைவர் செமையா பண்ணிருக்காரு. நாயகன் படம் பார்த்திருக்கீங்களா? நாயகன் படத்துல இப்ப நாங்க நாயகன் 2 இல்லங்க, இது தக் லைஃப் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போங்க. வேற எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. கிளைமாக்ஸ்ல சிம்புவோட நடிப்பு ஸ்பாயிலர் கொடுக்குற மாதிரி ஆயிடுமே. சிம்பு நடிப்பு சூப்பரா இருக்குங்க. இஸ் a director's artist, அமேசிங்கா இருக்கு சிம்பு நடிப்பு. நல்லா இருக்கு படம் ஓவராலா. கமல் மட்டும் எப்பயுமே அவருக்கு இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு மட்டும் கொடுத்த மாதிரி இருக்கு. அண்ட் ட்ரைலர்ல வந்து நாம ஒரு ட்ரெய்லரோட எக்ஸ்பெக்டேஷன் மூவில இல்ல. ட்ரெய்லர்ல ஒரு ஹைப் கொடுத்தாங்க, அது மூவில இல்ல. படத்துக்கு வந்தவங்களுக்கு தக்கா இல்ல வந்து படம் பார்க்க வந்தவங்களுக்கு தக்கா இல்ல படமே தக்கா? படமே தக்கதான் இருக்கு. ஆமா. ட்ரைலர் வந்து அபிராமி த்ரிஷா அவங்களுடைய நடிப்பு எப்படி? காம்பினேஷன் ஓகே தான் சொல்லலாம். ஓவராலா ஓகே தான் இருக்கு. சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல, வேஸ்ட் தான். ப்ரோ நாயகன் படம் பாத்துக்கிறீங்களா? நாயகன் மாதிரியே இருக்காங்க, ஆனா நாயகன் மாதிரிலாம் இல்ல. ஏன்னா இந்த நாயகனோட ரிசெம்பிளன்ஸ் தெரியுது. அது த்ரிஷாவை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர்றது, அந்த மாதிரி நாயகனோட ரிசெம்பிளன்ஸ் நிறைய தெரியுது. அடுத்த நாயகன் எஸ்டிஆர்ன்றாங்க. நம்ம ட்ரைலர் வந்து அப்படிலாம் இல்ல. நான் தான் ரங்கராஜ் அப்படிலாம் இல்ல. எஸ்டிஆர் வந்துருவாரு அடுத்து. புரியல. நம்ம ட்ரைலர்ல பார்த்தோம் இனிமே நான் தான் ரங்கராஜ் சக்திவேல்னு சொல்லிருப்பாங்கல. இல்ல அந்த அளவுக்குல ஹைப் கிடையாது. அந்த அளவுக்குல ஹைப் இல்ல. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஓவராலா ஃபுல்ஃபில் ஆகல, அவ்வளவுதான். Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.